வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர். இன்று தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாத சாமி திருக்கோவிலில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பிறந்த நாளுக்காகவும் சிறப்பு வழிபாடுகள் செய்தோம். தென்காசியில் இருக்கக்கூடிய நம்முடைய அடியார்கள், இந்து இயக்கத்தவர்கள், சிவத்தொண்டு புரியக்கூடிய அடியார் பெருமக்களோடு பத்திரிகை சகோதரர்கள் சந்திப்பதில் பெருமை. வரலாற்று சிறப்பு மிக்க தென்காசி திருக்கோயில். இந்த கோவில் என்பது இறைவன் படைத்தது. இறைவன் படைத்த இந்த கோவிலுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், இந்த வழியாக இந்த பூசை மரபை காப்பாற்றக்கூடியவர்களை பாதங்களை என்னுடைய சிரசிலே தாங்குவேன் என்று இந்த கோவிலை கட்டிய ராஜா தன்னுடைய அகந்தையை அழித்து ஒழித்து இறை தொண்டு செய்வதற்காக தம் வாழ்க்கை அர்ப்பணிச்சவன். ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர் மதிப்பிற்குரிய அம்மையார் பொன்னி அவர்கள் இந்த கோவிலுடைய உரிமையாளர் போல நினைத்து கொண்டு அகந்தை மனப்பான்மையோடு அடியார் பெருமக்களை மனம் நோக செய்கிறார். எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இந்த அம்மையார் இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு கட்டணம், விளக்கு பூசை செய்வதற்கு கட்டணம், இங்க இருக்கக்கூடிய பசுமாடுகளை காப்பதற்காக, நந்தவனத்தை பராமரிப்பதற்காக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை அவதூறாக பேசுவது, இது சரியான மனப்போக்கு கிடையாது. ஆணவம் கலைந்து அடியார்களை தாங்கி சென்ற மன்னவன் கட்டிய இந்த கோவிலில் ஆணவத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பொன்னி அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று மதிப்பிற்குரிய இணை ஆணையர், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு உதவியாளராக இருந்த இந்த பகுதி ஜேசி ரோசாலி அம்மையார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மனசு சந்தோஷமா வர்றாங்க. ஒன்னொன்னுக்கு கட்டணம், எதுக்கு நாங்க கட்டணம்? இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமே டோனர், ஸ்பான்சர். இந்த ரெண்டு வார்த்தை தவிர்த்து வேற தெரியாது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் சமயத்தில் நடந்த ஊழல் குறித்து ஒரு சிறப்பு விசாரணை குழு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த கோவிலில் பூசை செய்வதற்கு பூசகர்கள் சரியான நபர்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, ஆட்கள் பற்றாக்குறை. கோவிலுக்கு உள்துறையில் வேலை செய்யக்கூடியதற்கு ஆட்கள் இல்லை, அதுக்கும் பற்றாக்குறை. ஆனால் இதையெல்லாம் சரி செய்வதை விட்டு கோவிலுக்கு உதவி செய்யக்கூடிய அடியார்கள் மீது அவதூறு பரப்புவது, எதேச்சரியான மனப்பான்மையோடு குத்தாட்டம் போடுவதெல்லாம் ஒரு அதிகாரிக்கு வேலை கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் உடனடியாக இந்த அம்மையார் பொன்னி அவர்கள் மீது அடியார்களுக்கு கொடுத்த குற்றச்சாட்டை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. மதியம் மாண்புமிகு நீதிமன்றம் அரசு திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவது குறித்தான அரசுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை கேட்டுக்கொண்டார்கள். நம்ம அனைவருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல, தீபம் விவகாரத்துல முந்தைய அரசு அரகண்டா, அடமண்டா, அராஜகமா இந்துக்களுடைய உணர்வுகளை துச்சமலம் மிதிச்சா. அதனால தேர்தலில் தோல்வியை தழுவினார்கள். வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போய் முருக பக்தராக காட்டிக்கொண்டா நாங்கள் வரவேற்கிறோம். திமுக அரசு செய்த அந்த தவறை செய்ய மாட்டார். நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசு பதவியேற்ற பிறகு நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் பாராட்டுவோம், தோள் கொடுப்போம். எதிர்த்து தவறாக செய்வார்களே ஆனால் நாங்கள் வேலை எடுப்போம் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக தென்காசி திருக்கோவில் இருக்கக்கூடிய செயலாளர் பொன்னி அவர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும், அரசனுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சங்கு ஊதி மணி அடிச்சு அடியார்கள் தங்களுடைய ஜனநாயக வழி திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் தொலை. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஆணவத்தின் அராஜகத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையார் பொன்னி அவர்களை பணிமாறுதல் செய்ய வேண்டும். அவங்களுக்கு உளவியல ஏதாவது சிகிச்சை தேவையில்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாங்க செஞ்சுக்கிறோம். அடியார்களை நீங்க அவமதிப்பு பேசுறீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னவனுக்கே இல்லாத அகந்தை உங்களுக்கு எதுக்கு? நீங்க இந்த கோவிலோட ஓனரா? மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆபீசர், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீ திமிர் எடுத்து அடியார்களை ஒருமையில பேசுறது, வாழை போலங்கிறதெல்லாம் தேவையற்ற பேச்சு. நீங்க திருச்செந்தூர்ல வேலை செஞ்சீங்க, கன்னியாகுமரியில வேலை செஞ்சீங்க, உங்க வரலாறு எங்களுக்கு தெரியும்.
வன்மத்தோடு அடியார்கள் மீது பாயக்கூடிய போக்க தயவு செஞ்சு மாற்றிக்கங்க அப்படிங்கிற சகோதர மனப்பான்மையோடு அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்று இருக்கிறது. திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கோர்ட்டு கேட்டிருக்க உங்களுடைய நிலைப்பாட்டை, அதனால தீபம் ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க குற்றாலம் அந்த அருவியில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்களை வளர்ச்சி மேம்பாடுங்கிற அடிப்படையில டூரிசம் சுற்றுலாத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எல்லாம் சேர்ந்து உடைச்சாங்க. மதுரை நீதிமன்றத்தில் கோடை காலத்தில் நாங்கள் அதுக்கு தடை உத்தரவு பெற்றோம். ஆனால் கோவில் அந்த செயல் அலுவலர் பேரூராட்சி தென்காசி மன்னிக்கணும் குற்றாலம் பேரூராட்சி சார்ந்தவங்க வந்து அவசர கதியில அந்த வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கவலைன்னு சொன்னா, பெரிய பெரிய பாலங்கள் கட்டினதே திமுக அரசாங்கத்துல கட்டினதே பெரிய அருவியில அடிச்சுட்டு போயிருச்சு நதியில. இப்ப தென்காசியில அருகில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் நதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டுமானமானது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதில் ஏதேனும் அசம்பாவிதங்களோ விரும்பத்தகாத செயல்களோ நடந்தால் அதற்கு முழுக்க முழுக்க குற்றாலம் பேரூராட்சியுடைய செயல் அலுவலர் கட்டுமான பொறியாளர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. அதற்குரிய நாங்கள் நீதிமன்றத்துடைய வழக்கு இந்த வரக்கூடிய இந்த முதல் வாரத்தில் வருது. நீதிமன்றத்தில் நாங்க உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிப்போம். எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த புடைப்பு சிற்பங்களை அடையாளங்களை அளித்த அந்த அயோக்கியத்தனத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக முன்னாள் தலைவர், எங்கள் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க பிறந்த நாளுக்கு. அவர் கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாராங்கிற வினா உங்களை போன்ற சகோதரர்கள் கேட்கறீங்க. ஒரு செய்தி மட்டும் உண்மை, தமிழ்நாடுன்னு சொன்னா அண்ணா மண், தமிழ்நாடுன்னு சொன்னா பெரியார் மண், தமிழ்நாடுனா கருணாநிதி மண் என்று இருந்ததை தமிழ்நாடு அண்ணாமலை மண் என்று மாற்றத்தை உருவாக்கிய இளைஞர்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்கிய ஒரு இனிய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் எந்த பணி செய்தாலும் அந்த பணி சிறப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.